கரூரில் நடந்த சம்பவத்தை பற்றி இந்த 2 நாட்களில் நிறைய பேசிவிட்டார்கள். எல்லா ஆங்கிள் இருந்தும் அலசி விட்டார்கள். மருத்துவமனைக்கு கொண்டு வந்து இறந்தவர்கள், இறந்தே வந்தவர்கள், அதை தவிர நூற்றுக்கணக்கானவர்கள் அட்மிட் ஆனவர்கள், அவர்களை மீட்பது அப்படிங்கிறது அன்றைக்கு முடிந்து விட்டது. மறுநாள் காலைக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் வேலை. விஜயை மீட்பது, இப்போது அவர் சிக்கி இருக்கக்கூடிய அந்த இரத்தக்கரை படிந்த இமேஜிலிருந்து விஜயை எப்படி மீட்பதுங்கிறது வந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்குது. ஊடகங்கள் அதை வந்து ஒரு தங்களுடைய கடமையாக நினைக்கிறாங்க. ஏன்னா இது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த நடந்த சம்பவத்தில் விஜய்க்கு பங்கு இருக்கிறது என்றால் அதற்கு கூட்டு களவாணிகள் யாருன்னா ஊடகங்கள் தான். இன்றைக்கு அவருடைய இமேஜை காப்பது என்பது தங்களுடைய தார்மீக கடமைன்னு ஊடகங்கள் நினைக்கின்றன. அதனால் அந்த வேலையில் இப்போ வரைக்கும் நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிமிடம் வரைக்கும் விஜய் இது தொடர்பாக எந்த கருத்தும் அந்த ட்விட்டர்ல வந்த கடைசியா பேண்டா வந்து டீசர் விட்டுருக்கானுங்க. அதாவது லாங் வீடியோ ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. ரொம்ப நேரம் அண்ணன் செய்யறாரு, வருது இப்ப வரப்போகுது. அதாவது 41 பேர் செத்த ஒன்றுக்கு டீசர் விடுறானுங்க. அதை வந்து பிணநாயகன்னு டைட்டில் வச்சு விட்டா ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். ஒரு படம், அந்த படத்தை பத்தி இந்த படம் பயங்கரமா வரப்போகுது அப்படின்னு ஒரு நியூஸ் ட்ராக்கர்கள் விடுகிறார்கள். அடுத்து இந்த வலைப்பேச்சு மாதிரியான ஆசாமிகள் விட்டு ஒரு வீடியோ எடுத்திருக்காங்களாம் கரூர் அளவுக்கு. அதாவது கேமராமேன் வந்து அப்படியே பார்க்க அழுதுட்டான். எடிட் பண்றவனுக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. உத்தம வில்லன்ல பாலச்சந்தர் சொல்லுவார். ஆமா, அந்த மாதிரி எவனால அது மாதிரிலாம் பண்ணி இப்போ அது விட போறாங்க. அதுக்கு வந்து எல்லாரையும் தயார் பண்ணி வைக்கிறாங்க. இதெல்லாம் செய்யட்டும். இது விஜயுடைய நவயுக மகாமகமாகத்தான் முடிஞ்சிருக்கு. எனக்கு இந்த செத்த 40 பேர் மீது வருத்தம் வருதான்னா பரிதாபம் தான் அதை விட அதிகமாக வருது. ஏன்னா ஒரு பொண் வந்து புள்ளைய பறி கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கு. அழுகாம ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கா, ஒரு இடத்துல அழுது ஆர்ப்பாட்டம் பண்றா. இவ பொய் சொல்றா அப்படின்னு சம்பவம் நடந்த உடனே தாவேக்காவுடைய ஆதரவாளர்கள் அந்த பெண்ணை இழிவுபடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது யாருன்னா விஜயுடைய ரசிகை. பார்க்க வந்து அவ அழுதால, அவளை தூக்கிட்டு போறாங்க ஒரு இடத்துல இல்லையா, மயக்கம் போட்டு தூக்கிட்டு போற வீடியோவையும் ஆஸ்பத்திரி வாசல்ல பேஸ்ட் அடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருக்க வீடியோவையும் வச்சு செத்த குழந்தைய போட்டு படுத்திருக்க, பெட்ல படுத்திருக்கு. 3 இருக்கு. இந்த 3வது இருக்கக்கூடிய தன் குழந்தை பிணத்தோட அந்த பெண் இருக்கக்கூடிய வீடியோவை விட்டுட்டு ஆஸ்பத்திரி வாசல்ல பிரம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்க வீடியோவையும் கூட்டத்திலிருந்து அந்த பெண்ணை தூக்கிட்டு போற வீடியோவை வச்சு இப்படி தூக்கிட்டு போனாங்க, செத்துட்டான்னு சொல்லி தானே தூக்கிட்டு போனாங்க, எப்படி கல்லு கோணா மாதிரி உட்கார்ந்துருக்கா பாருன்னு சொல்றது வேற யாரும் இல்லை, விஜயுடைய ரசிகர்கள். இன்னைக்கு சொல்லணும்னா தாவேக்காவுடைய தொண்டர்கள். இந்த ரேஞ்சில் தான் இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தையும் தாவேக்கா என்கிற கட்சி அணுகிட்டு வருது. இதை பார்த்தப்பவே இந்த ஜோம்பிகள் இதை எங்கு கொண்டு போவார்கள், எந்த லெவலுக்கு இதை டீல் பண்ணுவாங்கங்கிறத அப்பவே புரிஞ்சிருச்சு. அதை ஒரு பக்கம் விடுவோம். நடந்ததற்கு யார் பொறுப்பு? 41 பேர் இறந்திருக்கிறார்கள்னா யார் பொறுப்பு? யார் திருந்த வேண்டும் அப்படிங்கிறதான் நாளைக்கான கேள்வி. நடந்தது முடிஞ்சிருச்சு, பேச வேண்டியது இதற்கு யார் பொறுப்புங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் என்பவர் ஒரு நான் வந்து விஜயை திட்டுவதற்காக இதை சொல்லலை. அரசியல் ரீதியாகவே விஜயை ஒரு சொல்லால் அடையாளப்படுத்த வேண்டும், மதிப்பிட வேண்டும்னா கேனதை தவிர வேற எந்த கலை சொல்லும் தமிழ்ல எனக்கு வந்து பொருத்தமா தோணவே மாட்டேங்குது. என்னையாடா வெளியே வர சொல்ற, நான் வந்தா தாங்குமாடாங்கிறது தான், நாடு தாங்குமா அப்படிங்கிறது தான் அந்த உண்மையிலேயே உள்ளூர நம்பக்கூடிய ஒரு விஷயம். இந்த கடந்த மாதம் கூட ஒரு பத்திரிகையுடைய ஆசிரியரை நீங்க வந்து என்ன சந்திக்க முடியுமான்னு கேட்டு, நீங்க வேணா என்ன வந்து பாருங்கன்னு அந்த பத்திரிகை ஆசிரியரை சொல்லி போனை வச்சுட்டு 5 நிமிஷம் கழிச்சு அண்ணங்கிட்ட பேசுனீங்களாமா, அவர் வர்றதுக்கு தயாரு, ஆனா வந்தா உங்க ஆபீஸ் தாங்குமான்னு கேட்க சொன்னாருன்னு கேட்டாங்க. இது ஒன்றும் கிசுகிசு அல்ல. ஊரறிந்த பத்திரிகையாளர் அருண்ராம், ஆங்கில பத்திரிகை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய எடிட்டர், அவர் அதை மறுநாள் தலையங்கமாவே எழுதிட்டார். இந்த லட்சணத்துல மனநிலையை வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் தான் விஜய். எனவே இப்படிப்பட்ட ஒரு அறிவு வரும் என்பதை எண்ணி நான் இந்த கருத்தை எல்லாம் சொல்ல விரும்பல. அவன் அப்படித்தான் செய்வான். மயக்கம் போட்டு விழுவானுங்க, 5-6 பேர் சாவானுங்க, அதெல்லாம் கூட நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கறதான் அவர்களுடைய எண்ணம். கேரியரின் உச்சத்தை விட்டு வந்திருக்காரு இல்லையா. ஏன்னா கடந்த கால நிகழ்ச்சிகள்ல இழவு விழுந்த போது மீடியா அதை ஏதோ மிதமான மழை பொழிந்தது என்கிற ரேஞ்சில் தான் பதிவு செய்தார்கள். வண்டியில போய் குறுக்க விழுந்தானுங்க. நாமக்கல்ல இருந்து கரூர் வர்றதுக்கு இடையில வண்டி டயர்ல சிக்கி அந்த பக்கம் விழுந்து, அவன் வண்டி டயர்ல தான். அதான் அந்த விஜயுடைய பிரச்சார பஸ்ஸுடைய முன் டயரில் விழுந்து வண்டி சாலையில விழுகுது. மறுபக்கம் விழுந்திருந்தா
பின்னாடி டயர் டபுள் டயர் இருக்கும் பாத்தீங்களா, அது அவங்க 2 பேர் மண்டையிலையும் ஏறி பூசணிக்காய் உடைச்சா எப்படி இருக்குமோ அப்படி ரோட்ல இலவ கூட்டிட்டு தான் இவங்க வந்து உள்ளேயே வந்திருப்பாங்க. இது எல்லாமே வீடியோவில் லைவ் தான் போடுறாங்களே. வீட்டில் கக்கூஸ் கழுவி காடுகிற கக்கூஸ் கழுவி வீட்டில் கிளம்புனதுல இருந்து தான் அவங்க லைவ் போடுறேன். எல்லாமே வந்துருது. இதெல்லாம் வந்து கண்டிக்காமல் மீடியா கண்டித்திருக்க வேண்டும், கண்டிக்கல. கண்டிக்காம இவர்கள் ஃபயர் விட்டாங்க. ஒரு மிகப்பெரிய கொடிக்கம்பம் கார் மேல விழுந்துச்சு. அந்த காருக்குள்ள ஆள் இருந்துச்சுன்னா ஃபைனல் டெஸ்டினேஷன்ல வரக்கூடிய ஒரு சீன் அளவுக்கு அட்டகாசமான ஒரு சாவு ஒன்று அன்றைக்கே விழுந்திருக்கும். அதையும் நகைச்சுவையாக தான் கடந்து போனாங்க. கரண்ட் கம்பத்து மேல ஏறி சாகிறது, கொடிக்கட்டை போய் சாகிறது எல்லாம் நடந்துச்சு. இது எல்லாத்தையுமே பெட்டி செய்தியாக அது ஒரு சம்பவம் அப்படிங்கிற ரேஞ்சில் டீல் பண்ணது மீடியா. இதெல்லாம் கொடுக்கக்கூடிய தைரியம் தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய சாவை பார்க்க வைத்திருக்கிறது. அதுலேயும் திருச்சியில் வந்து கக்கூஸ் மேலே ஏறி போய் அரசு பள்ளியினுடைய கழிவறையில் விழுந்ததுக்கப்புறம் கழிவறையினுடைய இதை வந்து இவ்வளோ தூரம் கட்டி மோசமாக கட்டி வைப்பீங்க, ஹாஸ்பிட்டல் இதுட்டு தான் போட்டு வைப்பீங்களான்னு கேட்டாங்க. அதாவது சமூக சிவிலைஸ்டே கிடையாது. முன்னாடிலாம் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு வந்து வெள்ளைக்காரங்க வந்து சீல் குத்துவாங்க, சுட் பி சிவிலைஸ்டுன்னு. அந்த சாதி பட்டி அதெல்லாம் வந்து போராடி நீக்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த சாதிகளுக்கான குணங்களாக வடித்தெடுத்து அதில் வந்து சுட் பி சிவிலைஸ்டு சீல் குத்தியாக தான் வந்து சாதிக்கு அவங்க சான்றிதழ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து அந்த சான்றிதழ் கொடுக்கணும் நம்ம. அப்படி ஒரு நிலைமை தான் இருக்குது. ஏன்னா நடந்திருக்கக்கூடிய இந்த இவ்வளோ பெரிய அனர்த்தத்தில் இவ்வளோ பெரிய விஷயத்தில் அவர்கள் பொறுப்பே இல்லாமல் காசை கொடுத்து அவங்களுடைய நிறுவனங்களை வைத்து சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சருக்கு பணத்தை கொடுத்து வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்கன்னா எவ்வளவு தூரம் வந்து மனசில் வந்து இவங்க வந்து ஈவு இறக்கமற்ற நபர்களாக இருக்கணும். ஒரு சினிமா நடிகர், அரசியல் கட்சி தலைவர் எதாவது வேணாலும் வச்சுங்க, எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு நபருக்கு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் இவர்களுடைய ஒருங்கிணைப்பில் நடந்ததுன்னு ஆயிருந்துச்சுன்னா அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையோ சினிமா வாழ்க்கையோ முச்சூடும் முடிஞ்சுது அப்படிங்கிற கண்டிஷனுக்கு ஆயிருக்கும். ஆனால் ஊடகங்களுடைய சொகுசு, விஜயுடைய அரசியல் திசை இருக்குல்ல, அது இன்றைக்கு இவர்களை காப்பாற்றுது. இதுல மிகப்பெரிய ஒரு துயரம் நடந்திருக்கிறது. இதற்கு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக பெருந்தன்மையை கடைபிடிக்குது. யாரையும் குற்றஞ்சாட்டுவது, ஆணையம் அமைத்திருக்கிறார்கள், அதனுடைய முடிவு விசாரணை முடிவு வரும் வரைக்கும் இதில் விஜய்க்கும் விஜயை சுற்றி இருப்பவர்களுக்குமான பங்கை பற்றி மிகப்பெரிய பொறுப்பில் இருந்து கொண்டு நாம் விமர்சித்து அதை அரசியலாக வளர்க்க கூடாதுங்கிறது முதல் நாளிலிருந்து முதலமைச்சருடைய. அவர் செய்கிறார் என்றால் அதே டோனை தான் அந்த கட்சி எடுக்க முடியும். இப்ப வரைக்கும் அது அப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்றைக்கு முதலமைச்சர் வதந்தி பரப்புறதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கார். அதுலயும் எந்த ஒரு அரசியல் தலைவர் தான் தன்னுடைய தொண்டன் சாவதை விரும்புவான் அப்படின்னு விஜய பெயிலவுட் பண்றாரு. தேவையே கிடையாது, ஆனால் அவர் செய்கிறார். இந்த கொலைக்கெல்லாம் காரணமான அவன் மேலேயே எனக்கு எந்த கோபமுமே இல்லை, நீங்க எதுக்குடா விபத்து இதை ஏன்டா அவதூறும் வதந்தியும் பரப்பிட்டு இருக்கீங்கன்னு அவர் கேட்கிறார். ஆனால் இந்த பெருந்தன்மையின் மீது ஏறி அமர்ந்து கொண்டுதான் இவனுங்க விக்டிம் கார்டு எடுக்கிறது. விக்டிம் கார்டு எடுக்கிறதை விட கொடூரமானது என்னன்னா இதில் ஒரு சதி கோட்பாடு இருக்கிறது. இல்ல அண்ணன் வந்து சம்பவம் கேள்விப்பட்டோன்னே கரூர் பைபாஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு, நான் வந்து இப்போ பாக்குறேன்னு சொல்லி காவல்துறை அனுமதிக்கல, அதனால வரல. எவ்வளவு பெரிய இப்போது வரைக்கும் அப்படி அவர் கேட்டதற்கான போலீஸ் மறுத்ததற்கான ஆதாரம் இருந்தால் அதை தாவைக்கா வெளியிட வேண்டும். இன்னும் சொல்ல போனா இப்ப நீங்க சொன்னதையே கூட அனாமதைய ஃபேக் ஐடிகள் தான் சொல்லுகின்றனவே தவிர தாவேக்கா சொல்லுவது கிடையாது. தாவேக்காவோட வக்கீல் வந்து பேசுறாப்புல, இந்த சிடிஆர் நிர்மல்குமார் வெளியே, இவங்க 2 பேர் தான் வெளியே வந்திருக்காங்க. ஆமா, மற்றவங்க எல்லாம் இன்னும் போன் ஆஃப் பண்ணிட்டு அப்ஸ்கான்ல தான் இருக்காங்கன்னு வைங்க. இவர்கள் யாரும் சொல்லுவது கிடையாது. இன்னொன்னு, இங்க திரும்பி போனது இருக்குல்ல, அந்த டைமே பாத்தீங்கன்னா இங்க திரும்பி வரதுக்கான இதெல்லாம் இல்ல. இந்த விஷயம் ஃப்ளைட் ஏறிட்டாங்க, ஃப்ளைட் புக் பண்ணிருக்கோம், அது ஒரு நாள் வாடகைக்கு புக் பண்ணிருக்கோம், அது டயத்துக்குள்ள போய் பிடிக்கணும், 11 மணிக்கு போகணும், போய் தண்ணியை போட்டு படுக்கணும். இதுதான் அவங்க நோக்கமா இருந்திருக்கு. நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். அதாவது இன்றைக்கு உங்களுக்கு பிஆர் செய்வதற்கான தனிப்பட்ட நிறுவனம் தமிழ்நாடு சினிமா துறையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு லாபியை கிரியேட் பண்ணி அந்த விஜயுடைய அல்லக்கையாக இருக்கக்கூடிய ஜெகதீஷ் பழனிசாமியுடைய ரூட் நிறுவனம் மூலமாக இத்தனை இன்ஃப்ளூயன்சர்களை இறக்கி இதெல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் பழியை மடைமாற்றுவதற்கு, நடந்த உண்மைக்கு மாறான ஒரு தகவல்களை, இப்ப சுஷாந்த் சிங் ராஜ்புத் சூசைடு கேஸ் ஒன்று நடந்துச்சு. சூசைடு ஆச்சா, அடுத்த 5 வருஷத்துக்கு குறைந்தபட்சம் நானே கவனித்திருக்கேன், ட்விட்டர்ல 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு டெய்லியும் போய் ட்ரெண்டிங் லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபார் சுஷாந்த் சிங். அது எப்படி இருந்துச்சு? ஒரு தற்கொலை, அந்த தற்கொலையில ஒரு பெண்ணை சம்பந்தப்படுத்தி அதுல ட்ரக் கதை எடுத்து என்னென்னமோ தினசரி வாரம் ஒரு புது புது கதைகளை உருவாக்கி பொலிட்டிக்கலா வந்து பாஜக அதுல வந்து இதுதான் பண்ணாங்க. எவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றாங்க. பண்ணிட்டு கடைசியில் அது தீர்ப்பு வந்துச்சு.
சம்மந்தம் இல்லைன்னு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு. அப்போ இது மாதிரியான இன்ஃப்ளூயன்சர் நெட்வொர்க்கை வைத்து எதை வேணாலும் சாதிக்க முடியுங்கிறத இவங்க ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. எல்லாம் செய்யட்டும். ஆனால் உண்மைங்கிறது எங்க நிக்குது தெரியுமா? அவர்களையே அறியாம இது பண்றது. இத்தனை மெனக்கெட்டு இந்த வேலையெல்லாம் இப்ப பண்றே இல்ல. அன்னைக்கு சம்பவம் நடந்த உடனே உன்னால ஏன் திரும்பி வர முடியல? இப்ப வரைக்கும் பேச முடியல. உன்னால வெளியே வர முடியலையே. உன்னால திருச்சியில முகத்தை பத்திரிகையாளர்களை நோக்கி கண்ணை நேருக்கு நேர் பார்க்க முடியல. சென்னையில் வந்து இறங்கணும்னு உன் முகத்தை காட்ட முடியல. இப்ப வரைக்கும் உன்னால பொதுவெளியில் வந்து மக்களை உண்மையை சந்திக்கக்கூடிய நேர்மை உன்கிட்ட இல்ல. உனக்கு உள்ளூர உறுத்துது. ஏன்னா மத்தவனுக்கெல்லாம் நீ சொல்ற கதை போய் சேருதா இல்லைங்க ரெண்டாவது உன் மனசுக்கு தெரியும்ல. இது வரைக்கும் ஒரு தாவாக்காரன் கூட அந்த இறந்தவர்களுக்கு இடத்துக்கோ மருத்துவமனைக்கோ ஒருத்தன் கூட போறாங்க. நிர்வாகிகள் சொல்றேன் நான், தொண்டர்கள் அப்பாவிகள் நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள். அதாவது நகரத்தில் நிர்வாகியாக இருப்பான்ல, அவன் பேர்லாம் கேஸ் கிடையாதுல்ல, அவன் போய் நிற்கலாம்ல, என்னன்னு கேட்கலாம்ல, துக்கத்துக்கு தெரியாமல் நடந்துருச்சுன்னு சொல்லலாம்ல, என்ன சினிமா கேட்கலாம்ல, ஒருத்தன் கூட போல. அப்போ இவங்களுடைய டாப் டு பாட்டம் இவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க. எல்லா கட்சிக்கும் வந்து நிர்வாகிகள் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், கிளை அளவில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு கூட்டத்துக்கு போகிறோம்னா அந்த கூட்டத்துக்கு நாம் ஒரு 40 பேரை கூப்பிட்டு போகிறோம். அந்த 40 பேருக்கு தண்ணி சாப்பாடு, அவங்க பாதுகாப்பாக ரிட்டர்ன் வந்து வண்டியில் ஏறுறது, திரும்ப இதுதான் முழு கவனமும் அவருக்கு. இதே 20,000 பேர் முதல் நாள் எடப்பாடி வச்சு பேசியிருக்காருங்க. 2 ட்ரோன் ஷாட் இருக்கு எங்க நம்மகிட்ட. ரெண்டுமே ஒரே அளவு கூட்டம் தாங்க, ஒரே அளவு கூட்டம் தான். அதில் மட்டும் ஏன் வந்து பிரச்சனை இல்லை, இதில் ஏன் பிரச்சனை ஆகுது? ஏன்னா நீ வந்து உன்னை வந்து அந்த கவர்ச்சி தன்மையை காட்டுற, வேணும்னே சிட்டிக்குள்ளே வரும்போது பூட்டிக்கிற, உன் பின்னாடியே கூட்டம் வரட்டும், உன்னை பார்க்கறதுக்கு வந்து கூட்டம் அம்மட்டும், இவ்வளவும் பிளான் பண்ணி நீ பண்ண பச்சை படுகொலை தான் இது. இன்னைக்கு அவங்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய நபர்கள் சொல்கிறார்கள், அதை சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் சொல்கிறார்கள். ஒரு என்னன்னா அந்த பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு சில 100 மீட்டர் முன்னாடியே வண்டியை நிறுத்தி அங்கேயே பார்த்துட்டு அப்படியே திரும்பி போறாங்க. அப்படி போகக்கூடாது. அவர்கள் பாயிண்ட், நான் பேசுற இடம் வரைக்கும் அந்த கூட்டம் நெருக்கி வரணும்னா என்ன அவங்க பார்க்க கூடாதுன்னு உள்ள லைட் ஆஃப் பண்ணிட்டு கண்ணாடி ஜன்னலையும் ஷட்டரை வச்சு மூடிட்ட. அப்போ மூடிட்ட, நீ அங்க உட்கார்ல, நீ எந்திரிச்சு உள்ள போயிட்ட. உன்னை பார்க்கணும்னா அந்த பாயிண்ட்டுக்கு போனாதான் பார்க்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தணும்னு அது வரைக்கும் இங்கேயே பார்த்துட்டு நகர்ந்து போலான்னு நினைச்சவங்க கூட அப்படியே அந்த இடத்துக்கு வர்றாங்க. இவங்க எல்லாம் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நெரிசல் நடக்கிறதுக்கான பேசிக் இதே வந்து அலபாயும், மெக்சிகன் வேவ் மாதிரி அசையும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, கூட்டம் அப்படி அலை பாயுதுன்னா யாருமே பாவ முடியலன்னு அர்த்தம். கால் தரையில பாவலினா தான் ஒருத்தன் மேல ஒருத்தன் சாஞ்சு, ஒருத்தன் சாஞ்சா சீட்டு கட்டு மாதிரி அத்தனை பேரும் சாயறது, அந்த கீழே போட்டு மிதிக்கிறது, இதெல்லாம் நீ மைக்க புடிச்சு பேச ஆரம்பிக்கிறப்பயே நடந்துருச்சு. இப்போ இதையெல்லாம் போலீஸ் தடுத்திருக்க முடியுமான்னா என்னன்னு முடியும்? எள்ளு போட்டா எள்ளு கீழே உழாத ஒரு கூட்டத்தை கூட்டி வைத்து நீ பேசிட்டு இருக்க, இந்த நெரிசலை எப்படி போலீஸால் தடுக்க முடியும்? போலீஸுக்கே அது பாதுகாப்பு இல்லை. இவங்க என்ன சொல்றாங்க, ஆயிரக்கணக்கில் போலீஸை இறக்குங்கிறானுங்க. ஆயிரக்கணக்கில் போலீஸை இறக்குன்னா அந்த கூட்டத்துல போலீஸ் எங்க நிக்கும் வேண்டாமா? போலீஸ் லாஜிக் வேணாமா? நீயே ஆயிரக்கணக்கில் கூட்டி இருக்க. அதான் ஒரு ஏடிஜிபி சொன்னார்ல, ஒரு 40 பேருக்கு ஒரு போலீஸ்னு கணக்கு. முதல் நாள் நடந்த எடப்பாடி கூட்டத்துக்கு 137 பேர் தான் அனுப்பியிருக்காங்க போலீஸ். என்ன இதுக்கு 500 பேர் வந்து 500 பேர். அந்த தாவேக்காவுடைய வக்கீல்னு ஒரு பேர் வைக்கும்போது எங்கப்படுத்திட்டு இருந்தியாடாங்கிற மாதிரி அவங்க அறிவழகன்னு வேற பேர் வச்சிருக்காங்க. அவன் பேசுறது ஒவ்வொன்றுமே பொய், அதாவது கடைஞ்செடுத்த பொய். கோர்ட்ல போய் இதே தான் சொல்லியிருக்கான் அப்படின்னா, ஏன்னா அவங்களுடைய திங்க் டேங்க்ல பேசி என்ன நம்ம நேரேட்டிவ் எடுக்க போறோம்னு முடிவு பண்ணி தானே வக்கீல்கிட்ட இந்த டிராஃப்டை ரெடி பண்ணி கோர்ட்ல போய் போட்டிருப்பாங்க. நாளைக்கு விஜய் வந்து பேசினாலும் இந்த வக்கீல் கூமட்டத்தனமா சொன்னதே தான் வெளியே சொல்ல போறாப்ல. அதுல சொல்றாங்க, அந்த ஆளு வெளியே வந்து பேட்டி கொடுக்குறாப்புல, டேவிட்சனே வந்து 137 தான் சொல்லியிருக்காரு. உண்மையில் அவர் சொன்னது எடப்பாடி கூட்டத்துக்கு 100 சொச்சம் தான் இருந்தோம். ஆனால் இந்த கூட்டத்துக்கு 500க்கும் மேற்பட்ட போலீஸ் பர்சனலை இறக்கி இருக்கு. இத்தனையும் தாண்டி இவனுங்க மேல ஏறுறது, கரண்ட் கம்பத்துல பிரிக்கிறது, இந்த கூத்தையெல்லாம் பண்ணி அந்த கூரையிலிருந்து விழுந்தவன அடிபடக்கூடாதுன்னு சொல்லி நகர்றவங்க கூட்டத்தை நெருக்கி, இன்னொன்னு இந்த ஆள் பேச பேச டக்குன்னு அப்ரப்டா முடிக்கிறாப்ல. அதாவது ஒரு மேடை பேச்சுங்கிறதுக்கு வந்து ஒரு தொடக்கம், ஒரு மிட்டு, முடிவுலாம் இருக்கும்ல. இந்த ஆள்கிட்ட அப்படிலாம் எதுவும் இருக்காது. டப்புன்னு நாளை சந்திப்போம், நல்லதே நடக்கும்னு உள்ள போன உடனே இதுவரைக்கும் முண்டி கிட்ட வந்து மூஞ்சியை பார்க்கலான்னு வந்தவனுக்கு அந்த ஆள் இறங்கின உடனே 4 பக்கம் இருந்து பார்ப்பாங்கல்ல, அவங்களுக்கு உள்ள போயிட்டா ஒரு சைடு ஃப்ரண்ட்டும் ரைட் சைடு மட்டும்தான் பார்க்க முடியும் ஆகுது. அப்போ அந்த ஃப்ரண்ட்டோ ரைட் சைடோ போய் இந்த மூஞ்சியை பாத்திர மாட்டோமோ அப்படின்னு மீண்டும் நெருக்கி வர்றாங்க.
பின்னாடி தள்ளுறாங்க. நடந்துருச்சு. இவர் பேச பேசவே அங்க வந்து பாடிகளை தூக்கிட்டு போக ஒரு பையனுடைய பாடி எடுத்துட்டே போறாங்க. இந்த ஆள் மைக்கை கையில வச்சுட்டு இருக்கும் போதே. இதை தடுக்க வேண்டும் என்றால் போலீஸால் முடியவே முடியாது. எல்லாரும் வந்து நடக்காத ஒரு விஷயத்தை, லாஜிக் இல்லாத ஒரு விஷயத்தை அதை அட்மிட் பண்ணிட்டு அதுக்கு மேலதான் இந்த விவாதத்தையே நடத்துறாங்களே தவிர 500 பேர் ஒரு அடைக்கப்பட்ட ஒரு இடத்துல மாட்டுனா கூட அங்க நெரிசல் ஏற்படும். 10 பேரு ஒரு கக்கூசுக்குள்ள போய் உட்கார்ந்தா அது நெரிசல் தான். யாராலையும் தடுக்க முடியல. 2015 வெள்ளத்தின் போது இந்த வெள்ளத்துக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு கேகே நகர்ல ரேஷன் கடைக்கு வர சொன்னாங்க. மொத்த கூட்டமே 500 பேர் தான். பலி வந்து 50 60 பெண்கள் இறந்து போயிட்டாங்க. உள்ள கூட்டின கூட்டம் 500 பேர் தான். ஏன்னா 500 பேர் ஒரு கடைக்குள்ளே போய் அந்த டோக்கனை வாங்கணும் அப்படிங்கிற அந்த அழுத்தத்தில் உள்ளே நடந்ததுதான் ஒருத்தர் மிதிச்சு கீழே விழுந்தவங்களை கழுத்தில் மிதிச்சு அப்படியே மூச்சு முடியும். ஒரு நெரிசல் நடப்பதற்கான லாஜிக் எத்தனை 1000 பேர் கூடுறாங்கன்னு இல்லை, ஒரு சட்டன் பாயிண்ட்ல எத்தனை பேர் அந்த அந்த ஸ்பேஸ் புவியியல் ஸ்பேஸ்க்குள்ள நுழையிறாங்க அப்படிங்கிறதான். ஏஆர் ரஹ்மானுடைய நிகழ்ச்சிக்கெல்லாம் நடக்குது. எல்லாம் டிக்கெட் போட்டு கொடுக்குறாங்க. 1000 இருந்து 50,000 வரைக்கும் டிக்கெட் வாங்கிட்டு லட்சக்கணக்கிலேயே கூட போறாங்க. அங்க என்ன 10 லட்சம் பேரா கூப்பிட போறாங்க. ஆனால் வெளியே வரக்கூடிய இடத்துல நெரிசல் ஏற்படுதுன்னா அங்க ஸ்டம்பேட் நடக்குது, ஸ்டேடியங்கள்ல நடக்குது. இங்க நடந்திருக்குன்னா இதற்கு போலீஸை காரணம் காட்டுவது அல்லது எங்களுக்கு நான் கேட்ட இடத்த கொடுத்துருக்கலாமே. இன்னைக்கு எல்லாரும் போய் இது நேத்து வரைக்கும் கூட கரூருடைய ஜாகிரபியே தெரியாமல் இவனுங்க சொல்ற கதையை கேட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லா பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்களும் அங்க போய் இவங்க கேட்ட அந்த 2 ரவுண்டானையும் பார்த்தா அந்த ரவுண்டான இதை விட 5 மடங்கு 10 மடங்கு அதிக உயிரிழப்பு அங்க நடந்தது. அது ரெண்டுமே இருவழிச்சாலைங்க. ஒரு ரவுண்டானா வந்து ஒரு பாதை வந்து ஆத்துக்கு போறது, பாலம் இருக்கு அமராவதி பாலம், அதுல கொடுத்துருந்தா இந்த 200-300 பேர்த்த கொண்டு தின்னுருப்பாங்க இந்நேரம். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. போலீஸை தடியடி நினைச்சது அப்படி, அதனாலதான் வந்து இதுன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் போலீஸ் ஒண்ணுமே செய்யலைங்கிறாங்க, ஒரு பக்கம் போலீஸ் பத்தலைங்கிறாங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா போலீஸ் அடிச்சதுங்கிறாங்க. இல்ல நம்ம ஏடிஎம்கே அதுல ஒரு பெண் போலீஸ் வந்து அங்க உள்ள கட்டி பிடிச்சிட்டு ஒரு அழுகக்கூடிய ஒரு காட்சி அதெல்லாம் பார்த்துருக்கோம். போலீஸ் அப்படிதான், அந்த அவங்களும் மனுஷங்க தானே. போலீஸுக்கு என்று ஒரு குணம், அதிகாரிகளுடைய குணம்லாம் ஒண்ணுங்க. இன்னொரு பக்கம் பேசப்படாத காக்கிகளுடைய பக்கங்கிறது பந்தோபஸ்துக்கு நிக்கிற கொடுமை. இதெல்லாம் கடைநிலை காவலர்கள். அவங்களுடைய வேலையை அவர்கள் அரிப்புக்கு அவங்க நாள் முழுக்க வேலை பார்க்குறாங்க. கடைசியில் அவன் மேலே தூக்கி கொலைப்பழி. நாமக்கல் அவங்க கேட்டதே வந்து காலையில் 8:45 டு மதியம் 1 மணிக்குள்ளே வந்து முடிச்சுக்கிறோன்னு சொல்லி தான். ஆனால் வந்து பேசும்போது எத்தனை டியூட்டி முடிச்சு அந்த போலீஸு காலையில் 7 மணிக்கு அங்கே போன போலீஸு எத்தனை மணிக்கு வந்திருப்பான்? மறுநாள் முடிஞ்சு ஆஸ்பத்திரி ஒர்க்கையும் முடிச்சுட்டு தான் போயிருக்கணும். அப்போ எவ்வளவு வந்து அந்த வேலை ரொம்ப எளிமையாக அவங்க மேலே வந்து கொலைப்பழியை தூக்கி போடுறாங்க. நான் வந்து இதில் அதிமுக திமுக மற்ற கட்சிகள் இவர்களுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு இருக்குது, இவனுங்களுக்கு இல்லைன்னு பேசுகிறோம்ல. அந்த கட்சிகள் எல்லாம் நிர்வாகிகள் இருக்கிறார்கள், ஒருங்கிணைக்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டில் எத்தனையோ கோவில்களில் பல்லாயிரம் பேர் கூடக்கூடிய தேர் திருவிழாக்கள்லாம் நடக்குது. மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வெல்லாம் நடக்குது. இதையெல்லாம் ஒருங்கிணைப்பது யார்? தனிப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் உண்டா? சிவிக் சென்ஸ், அவ்வளவுதான். இது மட்டும்தான் காப்பாதுது. தமிழ்நாட்டில் கடந்த 50-60 வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ கூட்டங்கள். தைப்பூசத்துக்கு 10 லட்சம் பேர், வேளாங்கண்ணிக்கு 10 லட்சம் பேர், எல்லா பக்கம் தான் கூட்டிட்டு இருக்காங்க. அங்க எதை பார்ப்பது, தசரா நடக்குது. இவனுங்க விஜய் மூஞ்சிய பாக்குறதுக்கு காட்டுற ஆட்டம் மாதிரி வேறு எங்குமே இந்த கூத்தெல்லாம் நடப்பதில்லைங்கிறனாலதான் எந்த ஸ்டாம்பேடும் நடப்பது. லட்சக்கணக்கான கூட்டம். விஜய்க்கு இப்படி தாமதமாக வருவதுல லாபங்கள் இருக்கு. ஏன் வந்து காலையில 8:45 பாயிண்ட்ல வர சொல்லி கூட்டிட்டு இவர் 8:45 சென்னையில இருந்து கிளம்புறாருன்னா இப்படி லேட்டாக வருவதால் கூட்டம் கூடும் அப்படிங்கறதுல லாபம் இல்லைங்க. அது சொல்லப்பட்டதுங்க. அதுல ஒரு பெரிய இது இருக்கு. இவங்க கூட்டம் வரல. திருவாரூர்ல போய் திருச்சி வந்துட்டு திருவாரூர் அடுத்த வாரம் போகும்போது தஞ்சாவூர்ல இருந்து பசங்க வரல, சுட்டு வட்டார ஒருத்தராட பசங்க இதெல்லாம் வரல, திருவாரூர்ல கூட்டம் கம்மியா இருக்குன்னு சொல்லவும் பிளான் பண்ணி தான் சென்னையில் பண்ண வேண்டிய விஷயத்தை உடனே கரூருக்கு மாற்றி, கரூர்லையும் எப்படின்னா கரூர் சுற்று வட்டாரத்தில் 80 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கக்கூடிய ஆட்களை பூரா வர சொல்கிறது. செத்ததில் பூரா பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்காரன், ஈரோடுக்காரன், இந்த மாதிரி தான் இறந்துருவோம், திருப்பூர்காரங்க எல்லாம் கரூரை சுற்றி 80 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய மாவட்டங்கள். இங்கே இருந்தெல்லாம் ஆட்களை வரவழைத்து பண்ணது. அதை கூடுதலாக என்னென்னா கரூருக்கு எத்தனை மணிக்கு போகிறது, கரூருக்கு 6:30 மணி 7 மணிக்கு உள்ளே ரீச் ஆனால் தான் அன்றைக்கி சனிக்கிழமை டெக்ஸ்ட்டு பூரா சம்பள நாள், சம்பளம் வாங்கிட்டு பூரா சந்தைக்கு வருவாங்க. அந்த நேரத்தில் வந்து கூட்டம் வரும். 5 மணிக்கு காலேஜ் பஸ்ஸு பூரா வந்து பசங்களை இறக்கி விட்டுரும். ஸோ அந்த கும்பலும் பசங்களும் வந்துடுவாங்க. இவங்களாம் வருவதற்கு வீட்டுக்கு போய் அசம்பிள் ஆகிறதுக்கு எல்லாமே ஒரு 6:30 மணிக்கு 7 மணிக்கு போனால் சரியாக இருக்குன்னு பிளான் பண்ணி வேணும்னே 46 கிலோமீட்டர் தூரம் தாங்க நாமக்கல் டு கரூர்.
அது 3.5 மணி நேரமா வந்தாங்க. இதுவும் தான் நம்ம பார்த்தோம். நம்ம நடந்த இழப்பு, உங்களுக்கு நடக்கக்கூடிய நஷ்டங்கள் பற்றி விஜய்க்கு கவலை கிடையாது. அவருக்கு அதுல லாபங்கள் என்ன அப்படிங்கிற அளவுல தான் அந்த ஆள் பார்க்கிறார். முதல் இழவை அவர் தலையில் சுமத்தி இருந்தால், ஊடகங்கள் அதற்காக கேள்வி கேட்டிருந்தால், உன் வாயை திறந்து இவர்களை எப்ப கண்டிக்க போற? இந்த மரத்து மேல நிக்கிறவனுங்களை நீ மைக்க புடிச்சு முதல்ல விஜயகாந்த் கேட்பார்ல, பொம்பளை ஆளுக்கு பக்கம் போகாதரா, நாக்கம் வலிச்சுட்டு அவர் ஏன் அதை சொல்றாரு? இதையெல்லாம் நீ செய்திருந்தால், அவர்கள் அதை செய்யக்கூடாதுன்னு உண்மையிலேயே நீ விரும்பி இருந்தா நீ அதை தடுத்திருக்க முடியும். தலைமை பண்புங்கிறது அதானே. நீ அதை விரும்பின, நீ அதை ரசிச்ச, அவனுங்க பண்ணக்கூடிய குரங்கு சேட்டைகளை, அவனுங்க உன்னை பார்ப்பதற்காக காட்டக்கூடிய ஆர்வங்களை, அதனால கீழே உளுந்து சாகிறதையெல்லாம் உனக்கான மாசா நீ நினைச்சதும் போக ஊடகங்களும் அதை அப்படியே மக்கள் மத்தியில இந்த மாஸ் வேற எவனுக்கு இருக்கு, டயர்ல உளுந்து சாகக்கூடிய அளவுக்கான வெறித்தனமான தொண்டர்கள் வேறு யாருக்கு இருக்கிறார்கள்? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு இதையே அந்த கட்சியுடைய யுனிக் செல்லிங் பாயிண்டாக விற்றதுடைய விளைவு தான் இன்றைக்கு சந்தித்திருக்கக்கூடிய விஷயம். ஊடகங்களால் உண்டாக்கப்பட்ட ஸ்பாயில்டு பிராட் தான் விஜய். ஸ்பாயில்டு பிராட் என்கிற சொல்லுக்கு என்னென்ன அகராதியில் பொருள் இருக்கிறதோ அது அரசியல் ரீதியாக அப்படியே ஊடகங்களால் விஜய்க்கு கொடுக்கப்பட்டு. எனக்கு இந்த மேட் மேக்ஸ்ல அந்த வில்லன் வரும்போது அந்த வில்லனுடைய அந்த இருப்பாங்க இல்லையா கூட அந்த முட்டையர்கள், அவங்க மாதிரி தான் இந்த ரசிகர்கள் தர்றாங்க. உண்மையில அவன் வந்து சொல்லிட்டு சாவாங்க, உனக்காக டயர்ல விழுந்து சாவேன், எதில் வேணாலும் சாவேன், என்னை சாட்சியமாக வச்சுக்கணும்னு சொல்லி சாவாங்க. இல்லை, அது மாதிரி தான் அவங்க இருக்காங்க. இப்போது இருப்பதை விட 100 மடங்கு அதிக கெட்ட பெயர் வந்திருப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இந்த நிகழ்வுல இருந்துச்சு. 41 மரணங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் ஒருத்தனுடைய அகங்கார வெறிக்காக நடப்பதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கண்டு கூட பார்க்கல, ஓடி ஒளிஞ்ச இன்ஃப்ளூயன்சர்களை வைத்து இப்ப வரைக்கும் அதெல்லாம் பார்த்தா செத்தவனையெல்லாம் நினைச்ச பரிதாபமா இருக்கு. ஒருத்திலாம் வந்து ரொம்ப பரிதாபப்பட்டு பாவங்க, இது அவர் மேல சொல்லாதீங்க, ஏங்க உயிர் தியாகம்ட்டாங்க. விஜய் வாகை சூடுவதற்காக உயிர் தியாகம் செய்த இவங்களுக்கு எல்லாம் நினைவாலயம் கட்டணும்னு ஒருத்தி சொல்றா. அண்ணாவை பாக்குறதுக்குமே நீங்க யாரெல்லாம் உயிர் தியாகம் பண்ணாங்களோ அத்தனை பேரும் டிவிக்கு தியாகிகள் தான். அவங்களுக்குன்னு ஒரு நினைவாலயம் இங்க உருவாக்கணும். நீங்க என்னென்ன ஸ்டீட் கொடுத்தாலும் ஈடாகாது. அவங்க இந்த மண்ணை விட்டு போனாலும் நம்ம மனசு விட்டு போலங்கிற ஒரு அடையாளமா அந்த நினைவாலயம் இருக்கணும் சொல்லிட்டு அடுத்த வீடியோ பார்த்தா அதே ட்ரெஸ்ல அதே இடத்துல டான்ஸ் ஆடுறா. அப்போ இவர்கள் அத்தனை பேத்துக்கும் பணத்தை இறக்கி இவன் வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்து இதை பேச சொன்னதுல பிரச்சனை இல்ல, அத சோகமா பேசணும்னாவது சொல்லணும்ல. செய்தி இளவு செய்திடா, அத சோகமா அவளுக்கு ஷாம்பு விக்கிற சோப்பு விக்கிற ப்ரமோஷன் பண்ற அதே டோன்ல மாதிரி சிச்சுவேஷனுக்கு தளபதி விஜய் அண்ணாக்கு ஒரு தளபதி ரசிகையா ஆறுதலா நான் இருப்பேங்க. இங்க மட்டும் இல்லங்க, நானும் ஆறுதலா இருப்பேன். நான் மட்டும் இல்லங்க, எல்லா தளபதி ரசிகருமே இப்ப தளபதி விஜய் அண்ணாக்கு தான் ஆறுதலா இருப்பாங்க. விஜயுடைய இளவையும் வித்து கடைசியா தாவேகாவுக்கு ஓட்டு போடுங்க. சொன்னா பாருங்க, புள்ள செத்து போச்சு, 1.5 வயசு 1.25 வயசு புள்ள போனா போயிட்டு போகுது, விஜய் போனா வருவாரா? கரெக்ட் தான், லாஜிக்கலா பாருங்களேன். புள்ள போனா இன்னொன்னு பெத்துக்கலாம், விஜய் போனா வருவாரா? இன்னொரு தடவையா எஸ்.ஏ. சந்திரசேகரும் சோபாவும் இன்னொரு விஜய் பெத்தா கொடுக்க முடியும்? அந்த ஆங்கிள் நீங்க நீச்ச ஆங்கிள் நீங்க இதெல்லாம் யோசிச்சுக்கணும். நீங்க பண்றது பேசுறது பிடிக்கிறது எல்லாம் இல்ல. எனக்கு தெரிய என்ன சொல்றதுன்னு தெரியல. தமிழ்நாடு தப்புன்னு ஒண்ணு நடந்தா அதை அட்மிட் பண்றவன் தான் அடுத்து அந்த தப்பு நடக்காமல் இருப்பதற்கு பார்த்துக் கொள்வதற்கு முயற்சியாவது செய்வான். இவனுங்க என்னைக்கு செய்யக்கூடிய தப்புகளை எல்லாம் ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்களோ இந்த இளவு பத்தாது. இவனுங்க இப்ப கூட நாங்க கேட்ட இடத்துல ஏன் கொடுக்கலன்னு கேட்கறது என்னன்னா, அந்த இடத்துல போய் 1000 பேர் செத்து இருந்தா இவனுங்களுக்கு வந்து கதறு சொல்றதுக்கு வசதியா இருக்கு. இல்லங்க, சிபிஐ விசாரணை வேணாம். அந்த அஜித்குமார் கொலை பண்ணது போலீஸ்காரங்க, போலீஸ்காரர்கள் செய்த கொலையை போலீஸ்காரர்கள் நம்ம தமிழ்நாடு போலீஸை விசாரித்தா நியாயம் கிடைக்காது, உடனே சிபிஐ விசாரணைக்கு அனுப்புகிறாங்க. அதுக்கு வந்து இவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து காலந்தாளத்துறதுக்கு தான் நீங்கள் இது பண்ணுறீங்க, மாநில சுயாட்சி விட்டு தரீங்களா? மயிரா மட்டையான்னா வந்து பேசிக்கிட்டு இருக்காரு கையில் ரெனால்ட்ஸ் பேனாவோட. இன்னைக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு போகிறாங்க கோர்ட்டுக்கு. யாரை சிபிஐ விசாரணை கோரும் மனுவை உடனடியாக விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஆதவ் அர்ஜுனா முறையீடு செய்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை ஹைகோர்ட் ஒரு நம்பர் கமிஷன் போட்டு தானே என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் சிபிஐ போடணும்? இப்ப நீங்க சிபிஐ கொடுத்ததுனால அதுல மூடி மறைக்க. சிபிஐ கொடுத்ததே வந்து காலம் தாண்டி ஒரு 5 வருஷம் கேஸ் தள்ளி போடுங்கன்னு சொல்றதா சிபிஐ. சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சிக்கிறீங்க? விகடன்ல இன்னைக்கு ஒரு இது வரைஞ்சிருக்கானுங்க. அதாவது பிணக்குவியல், பிணக்குவியலுக்கு நடுவுல விஜய் வந்து கண்ணீர் கேள்விக்குறி மாதிரி போனோம். எப்படி இறந்தாங்கன்னு தெரியலையா அவரு. அதாவது விஜய்க்கு வந்து இன்னும் அழுக வரல. விஜய் அழுததற்கான எந்த ஆதாரங்களும் வெளியில இல்ல. இந்நேரம் ஒரு மிகப்பெரிய அழுக பெர்ஃபார்மன்ஸை போட்டு
மைலேஜ் தேத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. இப்ப வரைக்கும் விஜயால செய்ய முடியல. போத தெரியலையா என்னன்னு தெரியல, அல்லது ரிஹர்சல்ல தீவிரமா ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்காரான்னு தெரியல. ஆனா வர்றதுக்கு முன்னாடி இப்ப இந்த சினிமா படங்கள்ல எல்லாம் மிக தத்ரூபமான ஒரு கொலைக்காட்சி வேணும், ஆனா அதை விஷுவலா எடுத்தா சரியா வராது அப்படின்னு ஆளவந்தான் படத்துல என்ன பண்ணுவாருன்னா அதை வந்து கார்ட்டூனா மாத்திடுவார். இத பார்த்துட்டு கில்பில்ல வந்து டரண்டினோ வச்சு விட்டார். கரெக்ட். எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸை கார்ட்டூனா காட்டுறது மூலமா இன்னும் கத்தியை குத்தி 4-3 சொருவி இழுக்கிறதெல்லாம் நம்ம ரியலா ஷூட் பண்றதை விட இதுல பண்றது நல்லா இருக்கும் இல்லையா? இப்படி ஒரு யோசனையோடு ஆசிப் கானை வைத்து ஒரு படம் வரைஞ்சிருக்காங்க. விஜய் இன்னும் அழுகல, ஆனா விஜய் அழுதா எப்படி இருக்கு? எனக்கு என்ன கேள்வினா, 19 பிணம் கிடக்குது, நடுவுல விஜய் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காரு. இந்த பணத்துக்கு உரிமையாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, செத்தவங்களுடைய உறவினர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களையும் சேர்த்து வரைஞ்சா கொஞ்சம் நியாயமாவது இருக்கும். இப்ப இந்த படத்தை பார்த்தா என்ன தோணும்னா, இவங்க செத்ததுக்கெல்லாம் விஜய் எழுதுகிட்டு இருக்காரு, ஆனா அவங்க குடும்பத்தினர்கள்லாம் எங்கேயோ பங்களால உட்காந்து கூத்தடிச்சிட்டு இருக்காங்க, அப்படிதான் தோணும். எல்லாத்த விட கொடுமையானது இந்த குழந்தைகளுடைய, இதையெல்லாம் ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது. இவர்கள் குழந்தைய தூக்கிட்டு வராதீங்கடி அப்படின்னு சொல்லுவதற்கு விஜய்க்கும் அறிவு கிடையாது, அவங்க குடும்பத்துக்கும் அறிவு கிடையாது. ஒரு வாய் பேச முடியாத ஒரு பெண்ணுடைய குழந்தைய அதோடைய நாத்தனார் விஜய பார்க்கலான்னு கூட்டிட்டு போய் அந்த குழந்தைய கொன்னுருக்காங்க. இப்ப பிள்ளைய நாத்தனார்கிட்ட கொடுத்து விட்டு பிள்ளை இழந்திருக்குல்ல அந்த வாய் பேசாத பெண், அது அழுகுது. கண் கொண்டு பார்க்க முடியாத கொடூரம். எனக்கு என்னன்னா, இதைய வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு எங்களுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு, அது விஜய பார்க்க போன கூட்டத்துல செத்து போச்சுன்னு சொன்னா அதை யோசிச்சு பார்க்கவே எவ்வளவு கேவலமா இருக்கு. சாவு விபத்தெல்லாம் நார்மலுங்க. எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு 2022, வருஷம் 3 வயசு குழந்தை. விஜய் கரூர் வராருன்னு தூக்கிட்டு போனேன், 10-30,000 பேர் கூட்டம். கூட்டத்துல எல்லாரும் நசுக்கி குழந்தை செத்து போச்சு, வாய் பகுடெல்லாம் பேந்து பாடியை தூக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா, உண்மையில விஜய் அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்றாங்கல்ல, இந்த கேஸ் இது மாதிரியான கேஸ்ல இருந்து கட்சி தலைமை லெவல்ல இருப்பவர்கள்லாம் எப்படி தப்பிப்பார்கள், அது கோர்ட்டுக்கு விசாரணைக்கு எல்லாம் போனா எண்டுல என்ன ஆகுங்கள்லாம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். உண்மையில கைது செய்யப்பட வேண்டியவர்கள் யாருன்னா, இந்த குழந்தைங்களை கொண்டு போய் குழந்தைங்களை கொன்னுட்டு இவனுங்க தப்பிச்சு உயிரோட இருக்கானுங்க பாத்தீங்களா, ஆம்பளையும் பொம்பளையும். நான் வந்து இவங்களை வந்து ஒரு தவறான விஷயத்துக்கு தூண்டுறதுக்கு கூட நான் தயங்கமே படலைங்கிறேன். நீ எல்லாம் எதுக்கு இருக்கேன்னு கேட்கிறேன். இவங்கள தான் தூக்கி முதல்ல நியாயத்துக்கு உள்ள வைக்கும். தமிழ்நாட்டினுடைய இதுல இன்னொரு விஷயம் பார்க்கணும். தமிழ்நாட்டினுடைய சாதிய பட்டியலில் பார்க்கணும்னா, பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் 20-22 விழுக்காடு இருக்காங்க. இந்த பட்டியலில் 41 பேர்ல கிட்டத்தட்ட 20க்கு பக்கத்தில் வந்துருச்சு நம்பர் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள். அதாவது என்னன்னா, ஏழை கூலி தொழிலாளிகள் இவங்க எல்லாமே. அதுதான் அதில் வரக்கூடிய செய்தி. செத்து போன 40 பேர்லேயும் அப்பாவி ஏழை கூலி தொழிலாளர்கள் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க 19 பேர். இப்படி ஒரு ஒரு நம்பர் வந்து உனக்கு நீங்கள் வந்து சராசரியால் இருக்கணும். உன்னை பார்க்க வரவன்னா சராசரியால் இருக்கணும். அப்போ உன்னை பார்க்க வந்தவங்க எத்தனை பேர் வந்து அப்பாவி ஏழைகளாக இருக்கக்கூடிய பட்டியலினத்தை சேர்ந்த மக்களாக இருக்கிறாங்க. நீ இதுக்காகவாது ஒரு நிமிஷம் நீ திரும்பி வந்திருக்கலாமா இல்லையா? நீ பேசி ஒரு வார்த்தை நின்று மிகப்பெரிய ஒரு பேரழிவு நடந்து விட்டது, என்னால் வந்து உடனடியாக ரியாக்ட் பண்ண முடியல, மன்னிச்சுக்குங்க, நான் திரும்ப வந்து விரிவாக பேசுகிறேன், அல்லது மீண்டும் நான் கரூருக்கு வரேன், உங்களால் வந்து பார்க்குறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இப்போ வரைக்கும் நீ ஒரு மௌனங்காக வைக்கிறதுனா உனக்கு எவ்வளவு திமிர் இல்லை. அதுக்கு பின்னாடி அரசியல் கணக்கு இருக்குது. தான் என்ன பேசினாலும் அதில் சினிமாட்டிக்கா டிராமாட்டிக்கா அந்த பேச்சு அமைஞ்சதுன்னா அது சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக மேடையில் அல்லது பஸ் மேலே நின்று பேசுகிற வரைக்கும் அந்த எரர்லாம் வந்து கண்டுகொள்ளப்படாது. ஆனால் இப்படி ஒரு இழவு நடந்த போது கையில் ஸ்கிரிப்ட் இல்லாததால் என்ன பேசணும், எப்படி பேசினால் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் தவறாமல் இருக்கும்னு எழுதி கொடுப்பதற்கு அந்த சூழ்நிலையில் ஆளில் இவர் கிளம்பி சென்னைக்கு வந்துட்டார். கிளம்பி சென்னைக்கு வந்தது இவ்வளவு பெரிய பேக் ஃபயர் ஆகும், மூஞ்சியை கூட காட்டாம ஓடுறான் பார் ஒருத்தன், வந்தான் கொன்னான் போனாங்கிற மாதிரி ஆயிடுச்சேன்னு இப்போ மேலும் மேலும் தப்புக்கு மேல தப்பா பண்ணி இப்ப வரைக்கும் வாய் திறக்க முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளி இருக்கு. இப்பவும் அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, கதையாடல்களை உருவாக்கிட்டு விக்டிம் கார்டு எடுப்பதற்கு தோதா வெளியே வந்து கூட ஒரு டீசர்லாம் விட்டுட்டு இப்ப என்ன பேச விரும்புறாங்கன்னா, இந்த நடந்த இழவுக்கான தன்னுடைய எதிர்வினையா இல்லாம அதிலிருந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரி எடுத்து இன்னொரு எதிரியை கட்டமைத்து அரசின் மீது இது பண்ணணும். உள்ள சமூக விரோதி புகுந்துட்டாங்க. அதுக்கு ஒரு மாடுலேஷன் தேவைப்படுது, அதுக்கு தேவையான ஒரு ரிஹர்சல் தேவைப்படுது, ஒத்திகை தேவைப்படுது. அந்த இடத்துல இருந்த சட்டமன்ற உறுப்பினர் அங்க இருக்காரு, செய்தியை பார்க்குறாரு, டிவியில் செய்தி ஓடுது, சொல்கிறாங்க, போலீஸ்காரங்க சொல்கிறாங்க 500-600 மீட்டரில் ஒரு ஆஸ்பத்திரியில் தான் கொண்டு வந்து போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. உடனே தனியார் மருத்துவமனைக்கு போகிறாரு. அதை ஒரு கான்ஸ்பிரசி ஆக்குறாங்க, எப்படி வந்தார் அப்படின்னு. அதே நேரத்தில் நான் சொல்கிறது வந்து சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி அங்கே இருக்கார், அவர் போகிறாரு.
அதே நேரத்தில் அரசு மருத்துவமனைக்கு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரும் போயிட்டார். அவரும் டிவியை பார்த்துட்டு இந்த மாதிரி சம்பவம் வந்துடும், அவருக்கும் போலீஸ் 2 பேர் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் உள்ள போறாங்க. அவரு அரசு மருத்துவமனைக்கு போயிட்டார். இவர் அமராவதி மருத்துவமனைக்கு போறாரு, தனியார் மருத்துவமனைக்கு. அவர் அரசு மருத்துவமனைக்கு போறாரு. ஆனால் அவரை விட்டுட்டாங்க. இவரை வந்து கார்னர் பண்ணிட்டு திமுக மேல வந்து இது பண்றதுக்காக ரொம்ப தெளிவா ஒரு ட்ராக் ஓட்டிட்டு இருக்காங்க. நீங்க என்ன வேணாலும் இப்ப செய்யலாங்க. ஒரு பொறுப்பான அரசியல்வாதி அவரே இருக்கட்டும், விஜயபாஸ்கரே இருக்கட்டும், அவரா இருக்கட்டும், இப்போ எந்த ஒரு அரசியல்வாதியுமே இப்படி மக்கள் அடிபட்டான்னா முதல்ல என்ன செய்வான்? ஸ்பாட்டுக்கு போவாங்க. அங்கே போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்பான். உன்னுடைய தோளோடு தோல் நான் நிற்பேன்னு சொல்லுவாங்க. அது எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் சரி, பிஜேபிக்காரனாவே இருந்தாலும், நாம் தமிழர்கார சைகோ கூட இருந்தாலும் சரி, அவனும் இந்த வேலை தான் செய்வான். மக்கள்கிட்ட போய் நிற்பான், கூட போய் நிற்பான். ஓடி ஒளிகிற முதல் அரசியல் கட்சி அரசியல்வாதிகளாக இவங்க தான் இருக்காங்க. அவனுக்கு என்ன பயம்னா, அங்க போய் நின்னா புள்ளைய பெத்த தகப்பேன் டே உன்னைய பார்க்க வந்துதான்டா என் புள்ள செத்து பேசதாங்க செய்வான், மாமி தாங்க ஆகணும். அந்த இமேஜ் அதை விட இந்த அடியை வாங்கிக்கலாம். ஒரு இமேஜ் இப்ப ரஜினிக்கு வந்து தூத்துக்குடியில ஒருத்தன் கேட்டுவிட்டான்ல, யாரு சார் நீங்க கேட்டு, அது மாதிரி ஒரு எம்பாரசிங்கான ஒரு மொமெண்ட் வந்து நம்மளுடைய அரசியல் வாழ்க்கையில 2026 தேர்தலுக்கு முன்பு நடந்து விடவே கூடாதுன்னு மிக மிக திட்டமிட்டு கட்டமைக்கிறாரு. இன்னைக்கு நம்ம வந்து விஜய் அடி வாங்குறான்னு நினைக்கிறோம். விஜய் மிகப்பெரிய செருப்படியிலிருந்து தப்பிப்பதற்காக இந்த அடியை மீடியாவில் வாங்குவதற்கு தயாரா, அது வந்து சேஃப் ரிஸ்க், கால்குலேட்டட் ரிஸ்கை தான் விஜய் எடுத்துக்கொண்டிருக்கார். இப்ப போனோம்னா ரோட்ல இறங்குனா கரூர்ல இருந்து யாராவது வந்து காரி துப்பினார்கள் என்றால் அது நமக்கு மிகப்பெரிய டேமேஜ் அப்படின்னு கணக்கு போடுகிறார். கணக்கு போட்டுத்தான் இந்த அடியை வாங்குகிறார்கள். அதாவது இன்னைக்கு இதெல்லாம் பண்ணலாம், இன்னைக்கு மடை மாத்தலாம், ஒரு இழப்பு அதில் ஏற்படுகிற செய்திங்கிறது ஒரே நேரேட்டிவா இல்லாம 2ஆ பிரிச்சு விட்டா உங்க ஆதரவாளர்களுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு காரணம் கிடைக்குங்கிற ஒரு நோக்கத்துல தான் இன்ஃப்ளூயன்சர்களை வச்சு இந்த கூத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப நாள் ஓடாது. இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னும் பல உண்மைகள் வெளியே வரும். எஃப்ஐஆர் போட்டு விசாரணை நடக்கும்போது என்னென்ன நடந்ததுன்னு தெரியும். இன்னும் பல வீடியோக்கள் சிசிடிவி எல்லாம் வெளியே வந்துச்சுன்னா நீங்க என்னென்ன கூத்து பண்ணீங்கன்னா ஹிந்திக்காரங்க போலீஸ் சொல்றாங்க 5 நிமிஷத்துல முடிங்க அப்படின்னு இந்த எடுத்து போட்டிருக்கேன், சாணக்கியால் எடுத்து போட்டிருக்கேன். நமக்கெல்லாம் ஹிந்தி தெரியாது, அவன் இந்த ஹிந்தி தெரிஞ்சவன் கரெக்டாக எடுத்து போட்டேன். கூட இருக்கு அவன் வந்து ஒய்பிரிவு போலீஸுங்க பாதுகாப்பு இருக்கிறனால அந்த ஹிந்தியில் பேச தெரிஞ்சக்கூடிய நபர் வந்து இப்போ சொல்கிறான் பாதுகாப்பு அதிகாரி, உடனே பேச முடியுங்க, ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லி. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் பாட்டு பாடிட்டு இருந்தான்னா என்ன மனிதர்கள்? இது இன்னைக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு தனக்கு விழக்கூடிய அடியில் ஒரு 10-20% தடுத்து விட்டோம் என்று இவர்கள் நினைக்கலாம். ஆனால் விஜய்க்கு இது லாங் டேர்ம்ல என்னைக்கு இருந்தாலும் இந்த பாவக்கரைகளை, இந்த ரத்தக்கரைகளை கழுவவே முடியாத ஒரு சூழலுக்கு தான் இட்டு போகும். எல்லாரும் வந்து செத்தவன்லாம் பணத்தை அந்த பக்கம் போட்டுட்டு ஐ ஸ்டாண்ட் வித் விஜய், விஜயோடு நாம் இருப்போம்னா, விஜய் பங்களால இருக்காண்டா, அவன் கூட நீ போய் எப்படி இருப்ப? அவன் சாகவா கிடக்குறான். அந்த ஆளுக்கு பெண்ண கேடு, உனக்கு இதையும் நொறுங்கிருச்சான். டேய் நிஜமாவே புள்ளைய செத்து கிடக்குதுடா, அத நீ போய் ஸ்டாண்ட் வித் தி விக்டிம்ஸ், நீ அங்க போய் நிக்கணும், அவன் கூட போய் நில்லு. அது கிடக்கட்டும். அண்ணனை பாருங்க, புள்ள போனா பெத்துக்கலாங்க, விஜய் வருமா, விஜய் போனா வருமான்னு கேட்டானுங்கல்ல, அதுலயே இதனுடைய மொத்த டாபிக்கும் அந்த புள்ளியிலேயே முடிஞ்சு போச்சு. மீண்டும் சந்திப்போம். இப்படி ஒரு துயரமான நிகழ்ச்சியில சந்திக்க கூடாது. இன்னொரு முறை பார்ப்போம். நன்றி, வணக்கம். பாலிடிக்ஸ் பேசலாம். பாலிடிக்ஸ்